Taste the Daily. காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என தெரிந்தும் திறனற்ற திமுக அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காணும் பொங்கல் என்றாலே சென்னை மக்கள் தங்கள் பொழுதை கழிக்க மெரினா கடற்கரையை நோக்கி படையெடுப்பர். அந்த வகையில் காணும் பொங்கலையொட்டி குவியும் மக்கள் மெரினா கடற்கரை கடலில் இறங்கி குளிப்பதை தடுக்கும் விதமாக கடந்த 1ஆம் தேதி அமைக்கப்பட்ட தடுப்பு அரண்கள் முறையாக அமைக்கப்படாததால் தற்போது பல இடங்களில் உடைந்தும் சரிந்தும் காணப்படுகிறது. மேலும் எந்த எச்சரிக்கை அறிவிப்பும் இல்லாததால் மக்கள் கடலில் இறங்கி குளிக்கும் போது ஆழமான பகுதிக்கு சென்று அசம்பாவிதத்தில் சிக்கும் வாய்ப்பு உள்ளது. இதேபோன்று காணும் பொங்கலையொட்டி சென்னையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி வெற்று போட்டோஷூட் நடத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வருஷம் நல்லா ப்ராப்பரா கட்டுவாங்க. ஆனா இந்த வருஷம் கட்டை சரியா கட்டாம இருக்கு மெரினாவில். ஏன்னா இருக்க டைம் பொதுமக்கள் அதிகமாக கூடுவாங்க. இந்த கட்டையை கரெக்டா ஒரு முறையா கட்டினா ஜனங்க அந்த கட்டையை தாண்டி போய் குளிக்காத இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும். இந்த கட்டை இல்லாத இருந்ததுன்னா ஜனங்க போயிட்டு கடல்ல குளிக்கும் போது விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. பாதி போட்டிருக்கு, பாதி போடல. ஸோ அது எதுக்காக சேஃப்டிக்கு போட்டிருக்காங்கன்னா நாங்கள் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு தெரியல. ஏன்னா பாதி இருக்கு, பாதி அங்கே இல்லை. அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போட்டு இங்கே செக்யூரிட்டிஸ்லாம் கொஞ்சம் போட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. இங்கே வரலாமா வரக்கூடாதுன்னா தெரியாமல் இருக்குது, என்னன்னு தெரியல.